வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாழைக்காயை மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு கூடவே அரிசி மாவு சேர்த்து வாழைக்காயை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கிட்டு தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாழைக்காயை தோலை சீவிட்டு நல்லா கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கனமாக கட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு, அவ்வளோதான். தோசைக்கல் சூடானதும் ஒரு துண்டு வாழைக்காயாக எடுத்து நம்ம தோசைக்கல்லில் வச்சுருவோம். நான் ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்தேன். தோல் சீவிட்டு உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, அரிசி மாவு, சோள மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு துண்டாக எடுத்து நம்ம அந்த எண்ணெயிலே பரவலாக வச்சிடலாம். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. வாழைக்காயெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கல் இப்படி சாய்ச்சோன்னா எண்ணெய் எல்லா இடத்துக்கும் பரவி வரும். இது பெரிய தோசைக்கல். நான் எல்லா வாழைக்காயும் ஒரே டைம்லேயே வறுத்து எடுத்துருவேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்து வறுத்து எடுத்துருவேன். அவ்வளோதாங்க. மீதி இருக்க வாழைக்காயும் இந்த ஒரு 2 வாழைக்காய்க்கு நடுவில் வச்சு ஃபில் பண்ணி விட்ருவேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து நம்ம ஒன்று ஒன்றா திருப்பிட்டு வெந்ததெல்லாம் ஓரமாக வச்சுட்டு சென்டர் பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஓரமாக எடுத்துட்டா வாழைக்காய் வெந்துடும். எண்ணெய் தேவைப்படும் போது இடையிடையே எண்ணெய் தேவைன்னா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயிலே இந்த வாழைக்காய் வறுவல் செஞ்சிடலாம். வாழைக்காய் சிப்ஸுன்னு சொல்லலாம். இதை ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். அதுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா செவந்து பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்த பிறகு எடுத்துட்டா நம்மளோட வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சென்டரில் எண்ணெய் இருக்குது. அதனால் கருவேப்பிலையை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மொறுன்னு போட்டு பொரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காயெல்லாம் ஓரம் கட்டிட்டு நடுவில் இருக்க எண்ணெயில் கருவேப்பிலையை அலசிட்டு சேர்த்துட்டு நல்லா இது படபடன்னு பொரிஞ்சு வந்ததும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதாங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் வாழைக்காய் வறுவல். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம்.